Get ready to explore the fascinating world of honeybees. Here's what awaits you. நாம் உண்ணும் உணவில் மூன்று ஒரு பங்கு மகரந்த சேர்க்கை செய்வதற்கு தேனீக்கள் தான் காரணம் என்பது உங்களுக்கு தெரியுமா? Let's dive into the hive. Honeybees, the tiny architects of nature, play a role far beyond producing honey. Even the great Albert Einstein is believed to have said, if the bee disappeared off the face of the earth, man would only have 4 years left to live. But is this statement true? And how exactly do bees turn flower nectar into the golden liquid we love? Hello everyone, welcome to our channel. Today we are going to explore the fascinating world of honeybees. Did you know that honeybees are responsible for pollinating 1/3 of the food we eat? Let's dive in. The honeybee family structure and duties we'll talk about. Every colony la oru queen irukum. Okay, every colony has got one queen. Our main role in to lay eggs, muttai idudalum, and maintain hive harmony using pheromones. இது queen bee. செகண்ட் ஒன் ட்ரான் பீஸ். ட்ரான் பீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஆண் தேனீக்கள் இல்லையா? அது 200 to 1000 ட்ரான் பீஸ் இருக்கு. ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, they make up 5 to 10% of the colony. அது எப்போ வருது அப்படின்னா, அந்த இனப்பெருக்க காலத்தில் தான் அது மெயினாக எக்ஸிஸ்ட் ஆகும். they exist mainly during the reproductive season, அதான் spring and summer for mating. After the season they're often expelled from the hive. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது வெளியில் போயிடும், அது இல்லைனா இறந்து போயிடும். 20,000 to 80,000 worker bees. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குவீன் பீ பார்த்துட்டோமா, ட்ரான்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் worker bees. worker bees 20,000லேருந்து 80,000 worker bees இருக்குது. இதில் 90 to 95% of the colony-ல worker bees தான் முதுகெலும்பா இருக்கு ஒரு ஹைவுக்கு. So the worker bees are the backbone of the hive. They handle all the responsibilities including foraging, nursing, cleaning, building and defending. Okay, சரி. இப்போ ஒரு தேன் கூடு பற்றி பார்க்கலாம். தேன் கூடு இது பீ ஹைவ்னு சொல்லுவா இல்லையா? அது எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் அ வெல் ஆர்கனைஸ்டு சோஷியல் ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி, ஒன்று ராணி தேனி குவீன் பீ, வேலைக்கார தேனி ஒர்க்கர் பீஸ், அதுக்கப்புறம் ஆண் தேனீக்கள் இந்த ட்ரான் பீஸ் சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே இது என்னடா இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதானே, இது என்ன ஒரு புது விஷயம் சொல்ல போகிறேன்னு நினைப்பீங்க. நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரும்ன்றது உங்களுக்கு புரிய வரும், சரியா? இப்போது குவீன் பீ என்னது, த சோல் எக் லேயர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா பெருக்கிறதுக்கு இந்த குவீன் பீ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்தது என்னது, ஒர்க்கர் பீஸ். ஒர்க்கர் பீஸ் என்னது, வேலைக்கார தேனி. அது என்ன பண்ணுது, இட் இஸ் கலெக்டிங் த நெக்டார், பில்ட் த ஹைவ் அண்ட் ப்ரொடெக்ட் இட். அதுக்கப்புறம் ட்ரான் பீஸ். ட்ரான் பீஸ் என்னது, மேல்ஸ் இல்லையா? இந்த மேல் பீஸ் என்னது, அதோட ரோல் டு மேட் வித் த குவீன். ஸோ இந்த 3 தான். இப்போது என்ன ஆகும், ஒரு புதிய குவீன் பீ, தட் இஸ் ஒரு கூண்டில் ஒரு ராணி தேனி தான் இருக்கணும். ஆனால் வாட் ஹேப்பன்ஸ் when a new queen bee is born? When a new queen bee emerges, she may challenge the existing queen. In most cases, the old queen என்ன ஆகும் அப்படின்னா, will leave the hive with a swarm, establishing a new colony. அது தனியாக போயிடும். சப்போஸ் அது நிறைய குவீன் வந்துடுது, அதனால முடியல என்ற பட்சத்தில் என்ன பண்ணுது, ஒர்க்கர் தீன்லாம் எல்லாம் சேர்ந்து ஓல்டு குவீனை துரத்தி விட்டுடும். ஆச்சா, அது என்ன பண்ணும், அது வெளியில் போயிட்டு ஒரு புது காலனியை அமைக்கும். யாரும் அது ஓல்டு குவீன். ஹவவர், ஆனாலும் அந்த புது குவீன் வந்திருக்கு இல்லையா அந்த பீ ஹைவ்ல, அது டாமினண்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணும், அது வெளியே துரத்திடும். புது ராணி தேனியை it will expel or eliminate her. நான் சொன்னது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Honeybees play an irreplaceable role in our ecosystem. Protecting them means protecting our future food supply. Planting flowers,
reducing pesticide use and supporting local beekeepers are some ways we can help. Let's work together to save the bees. How far they fly for honey? To produce just 1 ounce of honey, honeybees collectively fly over 88,500 kilometers. ஒரு ounce தேனை தயாரிக்க தேனீக்கள் ஒருங்கிணைந்து 88,500 கிலோமீட்டர் வரை பறக்கின்றன. ஹனிபி நேவிகேஷன் அது எப்படி பண்ணுறது? நேச்சுரல் ஜிபிஎஸ் எப்படின்னா, இது என்ன பண்ணுறதுன்னா, இந்த தேனீக்கள் அது வந்து என்ன சொல்கிறது, இட் இஸ் டேக்கிங் த சன், அந்த சூரியனை வந்து ஒரு காம்பஸாக, அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த காம்பஸாக எடுத்து அது என்ன பண்ணுறது, அல்ட்ரா வயலட் ரேஸை டிடெக்ட் பண்ணுது. தே ஆல்சோ ரிலை ஆன் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் தி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் நேவிகேஷன். அவங்களோட ஃபேமஸ் டான்ஸ் ஒன்று இருக்குது, அந்த ஹனிபீஸ்க்கான டான்ஸ், யூ கால் இட் அஸ் வேகல் டான்ஸ், அலை நடனம். அது எப்படி இருக்கா, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தட் டெல்ஸ் அதர் பீஸ் த டைரக்ஷன். அது வந்து மற்ற பீகளுக்கு வந்து ஒரு அலாம், ஒரு கம்யூனிகேட் பண்ணுது, இங்கே இதுதான் வந்து டைரக்ஷன், இந்த இடத்துல வந்து நெக்டார் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுதான். அதனால் அது வந்து அலை நடனம் ஆடுதான், வேகல் டான்ஸ். ஓகே, த ஃபேமஸ் வேகல் டான்ஸ், it is a form of communication that tells other bees the direction and the distance to a nectar source. ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன இருக்குது தெரியுமா இந்த ஹனி ப்ரொடக்ஷனில்? இப்போ the surprising truth about honey production. Now let's dive into how honeybees make honey. It may sound sweet, but here's a twist. என்ன ட்விஸ்ட்னு பார்க்குறீங்களா? ஹனி என்ன பண்ணுது? அந்த ஹனி என்றது நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப அருவருப்பாக நினைக்காதீங்க, இதுதான் நிஜம். ஆக்சுவலி இட் இஸ் ஆக்சுவலி பீயோட வாமிட்டு தான். ஹனி இஸ் ஆக்சுவலி பீ வாமிட். எஸ், யூ ஹர்ட் தட் ரைட். நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் சொல்கிறேன், அது எப்படி வந்து அந்த நெக்டாரை கலெக்ட் பண்ணுது, எப்படி வந்து அதை வேலையை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒர்க்கர் பீஸ் சொன்னேன் இல்லையா, இந்த வேலைக்கார தேனீகள் என்ன பண்ணுது, அதோடைய அந்த தே யூஸ் எ லாங் ப்ரொபோசஸ். ஓகேங்களா, அந்த they'll be having a long proboscis to extract the nectar from the flowers, storing it in a specialized honey stomach known as the crop. இதுக்கு ஒரு தனியாக இருக்குது அதோடைய அமைப்பில். அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we call it as crop, CROP crop. ஓகேங்களா, அடுத்தது அதோடைய என்சைமேட்டிக் பிரேக் டவுன் நடக்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னா இன்வர்டேஸ். அந்த என்சைம் இன்வர்டேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் எல்லாமே வந்து நெக்டாரில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸை ரொம்ப சிம்பிளர் சுகர்ஸாக வந்து அது மாற்றுது. இதுதான் வந்து என்சைமேட்டிக் பிரேக் டவுன். நம்ம டயட் சிஸ்டம்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஹியூமன் டயட் சிஸ்டமில் என்சைம்ஸ் ஆர் பிளேயிங் அ வெரி வைட்டல் ரோல் இல்லையா. அதே மாதிரி என்சைம்ஸ் வந்து இன்வர்டேஸ் என்ற என்சைம் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ், நெக்டாரில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸை சிம்பிள் சுகர்ஸாக மாற்றுறது ஆச்சுங்களா. தேர்ட் ஒன் வந்து regurgitation. The bee then returns to the hive and regurgitates the partially digested nectar to another bee which further processes it. ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இவாப்ரேஷன் நடக்குது. இவாப்ரேஷன் எப்படின்னா, அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அந்த தேனீக்கள், they use their wings to fan the honeycomb, removing excess of water and honey thickening பண்ணுறதுக்கு அதோடைய ரெக்கைகளை அது வந்து என்ன பண்ணுது, ஃபேனாக யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான வாட்டரை ரிமூவ் பண்ணி அந்த ஹனியை வந்து கெட்டி பண்ணுது, திக்கன் பண்ணுது. அது இவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்கள் தேனீக்கள் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுது, எல்லாம் முடிச்சுட்டு சீலிங் நடக்குது. சீலிங் லாஸ்ட்டாக என்ன பண்ணுது, பீஸ் கவர் த ஹனி கூம் வித் த பீஸ் வேஸ் டு ஸ்டோர் த ஹனி சேஃப்லி. அவ்வளோதான் ஆச்சுங்களா. இதுதான் இதோட இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. பட் ஹனிபியோட பாப்புலேஷன்ஸ் தேர் அண்டர் த்ரெட், ரொம்ப த்ரெட்டில் இருக்குது. எப்படின்னா அதோட ஹேபிட்டட் லாஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது, டிசீசஸ் அண்ட் climate change. Their decline poses a serious risk to global food production. By taking conscious steps to protect and preserve honeybees, we can ensure the continued pollination of agricultural crops and maintain the balance of our ecosystem. Let's commit to saving honeybees for a sustainable future.
If you like this, please share, subscribe for more fascinating insights. In the next video, we'll explore honeybee farming and how it can help you earn money while supporting agricultural pollination. Vanakkam.